Hello students, welcome to our YouTube channel. RRB Group D exams oda exam date officially railway release பண்ணிருக்காங்க. இத பத்தின இன்ஃபர்மேஷனும் SSC ஓட எக்ஸாம்ஸ் சிஜிஎல் வந்து 12th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு அனாலிசிஸோ क्वेश्चन ஷேரிங்கோ பண்ண கூடாதுன்ற ஒரு அபிஷியல் நோட்டீஸையும் SSC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்த பத்தியும் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஷன்கள் பண்ணலாம். முதல்ல RRB Group D எக்ஸாம்ஸ் நவம்பர் 17ஆம் தேதியில இருந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறதா அபிஷியலா டேட்டை வந்து ரயில்வே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 17th நவம்பர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எக்ஸாம் டேட்ஸு, டைமு, சிட்டி இதெல்லாமே செக் பண்ணுற அந்த லிங்கை ஆக்டிவேட் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நவம்பர் 7ஆம் தேதியில இருந்து உங்களோட எக்ஸாம் டேட், டைம், சிட்டி எப்போன்றதை செக் பண்ணிக்கிட முடியும். இது ரயில்வே எக்ஸாம்ஸுங்கிறதுனால நவம்பர் 7ஆம் தேதி எல்லாருக்குமே செக் பண்ண முடியாது. நவம்பர் 7ஆம் தேதி இதை ஓப்பன் பண்ணுவாங்க. அன்னைக்கு நவம்பர் 17ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கோ அவங்களுக்கு காட்டும். நவம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 18ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஷெட்யூல் ஆயிருக்கோ அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அட்மிட் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலான்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எக்ஸாம் டேட்டு 17th நவம்பர்னா நீங்கள் 13th நவம்பருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டுங்கிறது அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அங்கே நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ராசஸில் பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறப்போ ஆதார் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ யாராவது ஒருத்தர் ஆதாரை இதுக்கு முன்னாடி நீங்கள் வெப்சைட்டில் வந்து வெரிஃபை பண்ணாமல் இருக்கீங்க ரயில்வே வெப்சைட்லனா இந்த லிங்க்கில் போய் வெப்சைட்டில் உங்களோட ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு போகிறப்போ ஆதார் ஐடி ப்ரூஃபை ஒரிஜினலை கொண்டு போகணும், ஜெராக்ஸ் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்போ எல்லாமே மேட்ச் ஆகணும், ஸ்கேன் பண்ணுவாங்க. இதுக்காக ஆதார் ஒரிஜினல் ஆதாரை நீங்கள் கொண்டு போகணும். ஒரிஜினல் ஆதார் இல்லைன்றவங்க வெரிஃபைடு ஆதாரை பிரிண்ட் போட்டு நீங்கள் கொண்டு போகணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக நீங்கள் கொண்டு போகணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் கொண்டு போகிற ஆதாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக்காக இருக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க உதய் இந்த சிஸ்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதாரை அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் லிங்க் ஆதார் வெரிஃபை பண்ணாமல் இருக்கிறவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஆதார் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் அன்லாக்ல தான் இருக்கான்றது எல்லாருமே ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் பார்த்துக்கலாம். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் 17th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுங்கிறது எம்டிஎஸோட கிளாஷ் ஆகும். ஸோ எம்டிஎஸ் எழுதுறவங்க நீங்கள் குரூப் டிக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட டேட் வந்ததுக்கப்புறமா ரியலாகவே கிளாஷ் ஆகுதா, அப்படி கிளாஷ் ஆகுதுன்னா என்னென்ன டேட்லாம் கிளாஷ் ஆகுது அப்படின்றத பொறுமையாக தான் பார்க்கணும். ஆனால் இந்த டைம் வந்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ்லாம் சைமல்டேனியஸில் கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறீங்க. ஸோ யாரெல்லாம் எம்டிஎஸ்க்கும் குரூப் டிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸுங்கிறது உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுங்கிறது அக்டோபர் ஸ்டார்டிங்கில் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு 15 நாளுக்கு இல்லைருந்து 20 நாளைக்குள்ளே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறப்போ மோஸ்ட்லி அக்டோபரோட 20லேருந்து 25க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதற்கான எக்ஸாம் டேட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் அக்டோபரோடைய 5லேருந்து 10க்கு அப்புறமா தான் அஃபிஷியல் டேட்டுங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேவா? குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னும் நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, நிறைய பிஓக்யூ சால்வ் பண்ணுங்க. ரயில்வே எக்ஸாம்ஸில் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரோம். அந்த கொஷின் பேப்பர்ஸில் உள்ள ரீசனிங், மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க, டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட்டாவது போடுங்க, இல்லைனா ஆல்டர்னேட் டேஸில் ஒரு மார்க் டெஸ்ட்டுங்கிறது போடுங்க. இப்போ எஸ்எஸ்சியோட அப்டேட்ஸ் வரலாம். ஆக்சுவலாக எஸ்எஸ்சியில் வந்து யூஸ்வலாகவே வந்து எப்போவுமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட்டோ 2 ஷிஃப்ட்டோ நடந்ததுக்கப்புறமா ஒரு நோட்டீஸ் விடுவாங்க, யாரும் கொஷினை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே யாரும் கொஷின்ஸையோ எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி இருந்திருக்கு அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸில் வந்து இதை வந்து டிஸ்கஷன் பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணுறது, கொஷினோட கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்றதை அஃபிஷியலாகவே ஒரு நோட்டீஸாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் பர்சன் யாராவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3லேருந்து 5 வருஷம் ஜெயில் இருக்காங்க, 10 லட்சம் பார்த்தீங்கன்னா ஃபைனு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின்ஸு ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது அஃபிஷியலாக யூடியூப் சேனலில் இன்றைக்கி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு, இன்றைக்கி இந்த எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்லாம் வந்திருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசனு
என்னன்றது உங்களுக்கு தெரியும். என்னென்ன மாதிரியான இஷ்யூலாம் செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்துச்சு, ஸ்டனோவில் வந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களான்றது தெரியல. ஆனால் யூஸ்வலாகவே ஃபஸ்ட்டு டே எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் படிச்சுட்டு மட்டும் போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கும் அப்கமிங் டேஸில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்ன மாதிரி பேப்பர், ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் செலெக்ஷன் போஸ்ட்டில் அடுத்த நாளுமே வந்துச்சு. கிட்டத்தட்ட ஜென்ரல் எல்லா கொஸ்டினும் மோஸ்ட்லி வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் அந்த டே எழுதினவங்களும் அதுக்கு அடுத்த நாள் எழுதினவங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜுங்கிறது கிடச்சிச்சு. என்ன கொஸ்டின்லாம் கேட்டு தெரிஞ்சு போனாங்க இப்போ. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேராக இருக்குங்கிறதுனால இது பண்ணுறாங்க. இது பண்ணுறது நல்ல விஷயம். ஆனால் இது வேற ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்கன்னா அது தப்பான விஷயம் தான். இதே ஏதாவது இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடரோ டீச்சரோ இவங்களாம் பண்ணுறாங்கன்னா 1 crore பார்த்தீங்கன்னா ஃபைன்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ்டு வேல இந்த கிரைம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 5 to 10 வருஷம் ஜெயிலு, 1 வருஷம் 1 crore வந்து ஃபைன்ன்றதை சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இந்த நோட்டீஸில் சொல்ல வர்றதுங்கிறது கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த டாப்பிக்ல இருந்தால் வந்திருக்கு, அதில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் லீக் பண்ணக்கூடாது, பர்சனாகவும் ஷேர் பண்ணக்கூடாது, இல்லைனா ஏதாவது இதுவுமே லீக்கேஜும் பண்ணக்கூடாதுன்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது எல்லாருமே எக்ஸாம் டேட் டைம் சிட்டி செக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் 28,14,604 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் சிஜியில் எழுத போகிறாங்க. 129 சிட்டியில் 260 சென்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னா 93% ஆஸ்பிரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸில் போட்ட சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 2, 3 இந்த 3ல் எந்தாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஏதாவது ஒரு சிட்டி தான் அலாட் பண்ணியிருக்கோம். அதாவது 100ல் 93 பேருக்கு இந்த 3ல் ஒரு ப்ரிஃபரன்ஸை தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியர்பை பிளேசஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது உண்மையாகவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை வந்து எக்ஸாம் சென்டராக போட்டிருக்காங்க. திருநெல்வேலியை போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொதல் ப்ரிஃபரன்ஸ் திருநெல்வேலி தான் இருக்கும், 2வது மதுரை இருக்கும், மதுரை கொடுத்துருக்காங்க. இது என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் பக்கத்தில் போட்டிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் சிலருக்கு திருநெல்வேலி போட்டவங்களுக்கு மதுரை அலாட் பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலி போட்டு தூத்துக்குடி அலாட் பண்ணியிருக்காங்க, வேலூர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுங்கெல்லாம் நடந்திருக்கு. அது என்ன மெஷர்ஸை வச்சு இவங்களுக்கு இவ்வளோ தூரமாக போடலாம், இவங்களுக்கு இவ்வளோ பக்கத்தில் போடலான்றதை இது பண்ணாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு தூத்துக்குடியிலே எக்ஸாம் சென்டர் போடுறதுங்கிறது நல்ல விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நிமிஷம் ட்ராவல் உள்ள மாதிரியான சென்டர்ஸ் தான் போடுவாங்க. அது என்ன சென்டருங்கிறது அட்மிட் கார்டு வந்தால் தான் தெரியும். வந்தோன்னு அப்டேட் பண்ணுறோம். ஆவரேஜாக ஒரு 128 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள மாதிரி சென்டர்ஸாக போடுறன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த டைம் அலாட் பண்ணியிருக்கிறதா எஸ்எஸ்சி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் இன்றைக்கி வந்து அப்டேட்டு. ஆனால் எக்ஸாம் சென்டர் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் எந்த பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப தூரத்தில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி போக முடியாது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே கட்டாயமாக இருக்க தான் செய்யும். அண்ட் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த யூடியூப் சேனல்ஸ்லையும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுறதுங்கிறது இருக்காது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையும் பிரச்சனை நடக்கிறப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்கள எதிராக இந்த மாதிரி இதை வச்சு அவங்கள தடுக்கிறதுனா அது நிச்சயமாகவே அன்ஃபேராக தான் இருக்கும். ஓகே, என்னன்றது 12th செப்டம்பர் எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். ஸோ குரூப் டி எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய டைமில் ஸ்மார்ட்டாக யோசிச்சு என்ன பண்ணணும், எதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி நிறையா செக்ஷனல் டெஸ்ட் பிஓக்யூஸ்லாம் சால்வ் பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.